சிம்ம ராசிக்கு இந்த 2025ஆம் வருடம் சிறப்பான வெற்றிகளையும் நல்ல நல்ல விஷயத்தையும் வாரி கொடுக்கக்கூடிய வருடமாக அமைகின்றது. இந்த வருடத்தில் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்திற்கும் 8ஆம் இடத்திற்குமான அதிபதி யார் அப்படின்னா குரு பகவான். குரு பகவான் இப்போதைக்கு தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்துல வக்ரகதியில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். தை மாதத்திற்கு பிறகு அந்த வக்ர நிவர்த்தி அடைகின்றார். அப்போ தொழிலில் இருந்த அந்த ஏற்றத்தாழ்வுகள், பிரச்சனைகள் இது எல்லாமே தை மாதத்திற்கு பிறகு சிம்மராசிக்காரங்களுக்கு தீர்ந்துவிடும். எதிர்பாராத பணவரவு, எதிர்பாராத தனவரவு, தொழிலில் முன்னேற்றங்கள், தொழிலில் எடுத்துக்கிட்ட எல்லா விஷயத்திலுமே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய வெற்றிகள் எல்லாத்தையுமே உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்க போறார் குரு பகவான். அந்த வக்ர நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தில் தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்திலிருந்து லாபஸ்தானமான 11ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி ஆகின்றாருங்க. ஓகேங்களா? அப்போ உங்களுடைய வாழ்நிலை, அதாவது உங்களுடைய வாழ்வாதாரத்தில் மிகப்பெரிய உயர் பதவிகள் ரொம்ப பேர் கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருப்பீங்க, தனியார் ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருப்பீங்க. உயர் பதவிகள் நமக்கு கிடைக்குமா? நமக்கு நம்ம ஒரு போஸ்டிங் ஒன்று எதிர்பார்த்துருந்தோம் சார் ரொம்ப நாளாக, அந்த போஸ்டிங் இந்த டயத்தில் கிடைக்குமா அப்படின்ட்டு ரொம்ப ஏக்கத்தோடு இருந்துட்டு இருப்பீங்க. தாராளமாக அந்த போஸ்டிங் இந்த டயத்தில் தாராளமாக உங்களுடைய கைகளுக்கு சேரும். நிச்சயமாக கிடைக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இந்த ட்ரான்ஸ்ஃபர் தாராளமாக ஏற்றுக்கோங்க. அதன் மூலமாக வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய உயரத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த வருடத்தில் வரப்போகின்றது. குரு பகவான் 11ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி ஆனதற்கு பிறகு மே மாதத்தில் 11ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி ஆகின்றார். அந்த பெயர்ச்சிக்கு பிறகு அவருடைய 5ஆம் பார்வை 3ஆம் இடத்தில் பதிகின்றது. உங்களுடைய முயற்சிகளில் வெற்றிகள், நீங்க என்னென்ன விஷயத்துக்கு முயற்சிகள் பண்றீங்களோ அந்த விஷயத்துல பார்த்தீங்கன்னா வெற்றிகளை கொடுப்பார் குரு பகவான். அவர் தான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதி அவர் தான். சரிங்களா? உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய 7ஆம் பார்வை பதிகின்றது. பூர்வீகம் சம்பந்தமான சொத்துக்களின் மூலமாக நல்ல நல்ல வருமானங்கள் எல்லாமே வரும், லாபங்கள் வரும். ரொம்ப நாளாக பூர்வீக சொத்து விற்கலாங்கிற ஒரு ஐடியாவில் இருந்துட்டு இருப்பீங்க. அதில் ஏதோ தடங்கல்கள், தாமதங்கள் எல்லாமே இருந்துட்டு இருக்கும் இது வரைக்குமே. அந்த குறைகள் எல்லாமே நிவர்த்தியாகி நல்லபடியாக வரும். இதை விட முக்கியமான இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, குழந்தைகளுடைய படிப்பில் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். மார்க் ரொம்ப கம்மியாக சார் வாங்கிட்டு இருந்தான் அப்படின்னு ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு இருந்தீங்க இல்லையா? இந்த விஷயங்கள் எல்லாமே தீர்ந்துடும். நல்ல அவங்களுடைய படிப்பில் நல்ல முன்னேற்றங்கள் வரும். மே மாதத்தில் பார்த்தீங்கன்னா லீவு தான். ஆனால் அவங்க அதற்கு முன்னால் எக்ஸாம்லாம் அட்டன் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா? அதில் பார்த்தீங்கன்னா நல்ல மதிப்பெண்கள் வாங்குவாங்க. உங்களை சந்தோஷப்படுத்துவார்கள். சிம்மராசிக்காரங்களை சந்தோஷப்படுத்துவாங்க. குரு பகவானுடைய 9ஆம் பார்வை 7ஆம் இடத்தில் பதிகின்றது. இது மிக மிக சிறப்பு. கூட்டு தொழில் பண்ணலாமா அப்படின்னு ரொம்ப நாளாக நினச்சிருந்தேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு சிம்ம ராசிக்காரங்களுக்கு கூட்டு தொழில் முன்னேற்றங்கள், கூட்டு தொழிலில் லாபங்கள், நண்பர்கள் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள், பட்டங்கள், பதவிகள் இது எல்லாமே உங்களை தேடி வரும். மனம் மகிழ்வான விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அதே 7ஆம் இடத்திற்கு தான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 7ஆம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்றார். நண்பர்கள் உங்களுக்கு மிகப்பெரிய பக்கபலமா உதவிகளா இருப்பாங்க. உங்களுடைய மனதிற்கு மிகப்பெரிய தைரியம் கொடுப்பவர்களா உங்களுடைய நண்பர்கள் இந்த டயத்தில் இருப்பாங்க. அந்த 7ஆம் இடத்துக்கு தான் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதத்தில் ராகு பகவான் பெயர்ச்சி ஆகின்றார். ஏப்ரல் மாத இறுதியில் ராகு பகவான் பெயர்ச்சியாகி 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடியவர் 7ஆம் இடத்திற்கு வருகின்றார். கேது பகவான் 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்திற்கு 2ஆம் இடத்திலிருந்து கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாருங்க. அப்போ கேது பகவான் உங்களுடைய ராசியில் அமர்கின்றார். இந்த நேரத்தில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா கேது பகவானால் என்னென்ன விஷயங்கள் நடக்கக்கூடியது என்றால், நல்ல ஒரு ஞானம் கிட்டும், நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். ஆன்மீக வழியில் இந்த டயத்தில் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஆன்மீக வழிபாடுகளை அதிகமாக வச்சுக்கோங்க. அதன் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு நல்ல அதாவது உங்களுடைய முயற்சிகளில் மிகப்பெரிய வெற்றிகள் எல்லாமே கொடுப்பார். அயல்நாட்டு தொடர்புகள் எல்லாத்தையுமே இந்த ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு வழங்கப் போகின்றார். எதிர்பாராத நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே இந்த டயத்தில் சிம்மராசிக்காரங்களுக்கு சேரப்போகுது. இந்த விஷயத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்படி ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் லைஃப்பில் எல்லாத்துலேயுமே சக்ஸஸை மட்டுமே பார்க்கலாங்க.